ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம சரடி காசை பக்கப்புறம் சரடி காசையில் வந்துட்டு மனோஜை வந்து இங்கே கூட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் நிற்க வைக்க உடனே எல்லாரும் சேர்ந்து வந்துட்டாங்க. அப்போ விஜய் அடிக்கிற குத்த பார்க்கணுமே. ஐயோ 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 அப்படின்னு சொல்லிட்டு, நீ அழுவுறியா இல்லை ஆனந்தமாக பாடுறியா, எனக்கு ஒன்றும் புரியல, தாய்க்கிழவி நீ டென்ஷன் பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் பார்த்துட்டு இருக்க. அந்த டைம் 10 ரோகிணி ஓடி வராங்க. அச்சோ என் புருஷன் ஆவுன்னா ஓடியாந்துடுறாங்களா, இவங்க 2 பேரால தான் என் வாழ்க்கையே இந்த நிலைமைக்கு இருக்குன்னு குண்டுக்குள்ளே இருக்கிற அந்த ஆண்டை இருக்க நம்ம மனோஜ் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டுமா, நான் என் புருஷன் தான் பாட்டு பாட ஆரம்பிச்சிருச்சு. ஏமா உன் புருஷன் தாம்மா, நான் கேஸ் வாபஸ் வாங்க வைக்கிறேன், நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் கிளம்பி இங்கே ஃபைனான்சர்கிட்ட வந்து இங்கே கேட்போன்னு கேட்டதுக்கு, என்னடா பண்ணுறது இருமா நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே உட்கார வச்சுட்டு சிந்தாமணிக்கு ஃபோன் அடிக்கிறாராமா. அவங்க ஐடியா கொடுக்குறாங்க, இதான் சான்ஸ், ஆடு வந்து தன்னால் தலையை நீட்டிது, 10 லட்சம் காசை கேளுன்றாங்க. 10 லட்சம் காசை கொடுத்தா தான் நான் வாபஸ் வாங்குன்னு இங்கே ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. இங்கே ஒரு பக்கம் இது எல்லாமே ரோகிணியோட வேலையாக இருக்குமோன்னு யோசிச்சா நம்ம முத்துவும் மீனாவும் சிந்தாமணியோட வேலைங்கிறத கண்டுபிடிக்காமல் போயிட்டீங்களேப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இதுக்கும் நான் ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வக்கீலம்மாவை கூப்பிட்டு வந்து விசாரிக்க, இப்போ வேறு வழியே இல்லைப்பா, ஃபைனான்சியர் வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொன்னால் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு உடனே சிந்தாமணியை பார்க்கறதுக்காக மீனா அங்கே போனால், இந்த வீடு எவ்வளோ விசாலமாக இருக்குது, இந்த மாதிரி உங்கள் வீட்டையும் நான் ஆட்டை போட பிளான் பண்ணுறேன், உங்கள் மாமனார் டெத் கண்டிஷன் போயிடுவார்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு உயிர் எடுக்கிறதுல அவ்வளோ ஒரு ஆனந்தம், என்ன ஒரு ஆனந்தம் இந்த கரடி மஞ்சனுக்கு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் இருக்க வரை என் மாமனாரும் இல்லை, என் வீட்டில் உள்ள ஒரு செங்கலை கூட உன்னால் அசைச்சிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சொல்லி விட்டுட்டு நான் பாரு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு, அதாவது சவால் விடுறாங்க. இவங்களுக்கு எதிராக சாட்சிகளையும் ஆதாரத்தையும் திரட்டி கூட்டு வராங்க. ஆக மொத்தத்தில் வலையில் சிக்க வச்சிடறாங்க. இப்போ